Good morning dear students. நம்ம போன கிளாஸில் வந்து ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பற்றி பார்த்தோம். அப்படின்னா என்னென்னா ஒரு பொருள் மேலே ஃபோர்ஸை கொடுக்குள்ளார அது ரொட்டேட் ஆச்சுன்னா நம்ம அதை ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ்னு சொன்னோம்ப்பா. அது வந்து எப்போ அது நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னா அந்த ஃபிக்ஸட் ஏஜ்லேருந்து இதான் ரொட்டேட் ஆகுது அப்படின்னா ஃபிக்ஸட் ஏஜ்லேருந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஃபோர்ஸை தூரமாக கொடுத்தா தான் அது வந்து எஃபெக்டிவாக ரொட்டேட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோம். அப்படின்றத பார்த்தோம். ஓகேவா? சரி, இப்போ அதே டாபிக் தான் நம்ம என்ன எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம், மொமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? சரி, நான் என்ன பண்ணுறேன், கொடுக்குற ஃபோர்ஸ் ஒரு பொருளை ரொட்டேட் பண்ணிடுச்சுப்பா. ஒரு சில பேர் வந்து கதவை ஸ்லோவாகவும் சாத்துவாங்க, வேகமாகவும் சாத்துவாங்க. அப்படின்னால நீ ஜாலியாக வீட்டுக்கு போகிற அப்படின்னா கதை பொறுமையாக திறந்து பார்ப்போம். உங்கள் அம்மா ஏதாச்சும் ஒன்று திட்டுறாங்கன்னா நீ வேகமாக கதை சாத்து. அப்படின்னால இந்த அம்மா சாத்துவேன். இப்போ என்னென்னா அந்த அதிலே ஒரு அளவு இருக்குல்ல, பொறுமையாக சாத்துறது, நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து அது பொறுமையாக சாத்துது அல்லது வேகமாக சாத்துது அப்படின்ற ஒரு அளவு இருக்குல்ல, அந்த அளவை வந்து என்ன பண்ணுறாங்க, கால்குலேட் பண்ணுறாங்கப்பா. அந்த அளவை அந்த பொருள் வந்து எந்த அளவுக்கு ரொட்டேட் பண்ணுது, அது பொறுமையாக ரொட்டேட் பண்ணுதா, மீடியமாக ரொட்டேட் பண்ணுதா, அது வேகமாக ரொட்டேட் பண்ணுதா அப்படிங்கிறத அளக்கிறதுக்கான ஒரு மெத்தடை சொல்கிறாங்க. அதான் நம்ம சொல்கிறோம் மொமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதை ஜென்ரலாக எந்த வேர்டில் சொல்கிறாங்கன்னா டார்க் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. இதை வந்து சிம்பிளாக போடக்குள்ள டவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிம்பிளுக்கு பேர் வந்து டவ். டார்க்கை வந்து டவ் அப்படிங்கிற ஒரு லெட்டரில் டினோட் பண்ணுவாங்க. ஓகேவா? இது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன். ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். ஒரு மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, அது கதவு எவ்வளோ வேகமாக சாத்துது, அது எவ்வளோ ஸ்லோவாக சாத்துது, அது நீ ஏதோ ஒரு பொருளை ரொட்டேட் பண்ணுற, அது எந்த அளவுக்கு நீ எஃபெக்டிவாக அதை ரொட்டேட் பண்ணுற அப்படிங்கிறத ரெண்டு குவான்டிட்டி வச்சு சொல்கிறாங்கப்பா. டவ் இஸ் ஈக்குவல் டு, அதாவது டார்க் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். ஓகேவா? இங்கே என்னென்னா ஒரு பொருள் மேலே நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் அதிகமாக, அந்த கதவை நீ அதிகமாக வேகமாக பிடிச்சி தள்ளி விட்ட, அதிகமான ஃபோர்ஸை கொடுத்தா அது வேகமாக சாத்தும். அந்த டார்க்கினுடைய வேல்யூ அதிகமாக இருக்கும் எப்போ ஃபோர்ஸ் அதிகமாச்சுன்னா. ஓகேவா? நீ கம்மியான ஃபோர்ஸ் கொடுத்தனா அது கம்மியாக தான் டேர்ன் ஆகும். அப்போனா ஃபோர்ஸை பொறுத்து இருக்குது. ஃபோர்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க, டைரக்ட்லி ப்ரப்போர்ஷன் எழுதியிருக்காங்கப்பா. அது வந்து நேராக இருக்குது. ஓகேவா? இது வந்து மேலே மல்டிப்ளிகேஷன் இருக்குது. அப்படி இருக்குள்ளார இந்த ஃபோர்ஸுடைய வேல்யூ அதிகமாகக்குள்ளார டார்க்குடைய வேல்யூ அதிகமாகும். உங்களுக்கு தெரியும், அந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். ஏதோ எக்ஸ் அப்படிங்கிற வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ஏ இன்ட்டு பி டிவைடட் பை சி இன்ட்டு டி அப்படின்னு இருக்குப்பா. இந்த விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. பேசிக்காக நீங்கள் பேசிக்காக புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். எக்ஸ்னுடைய வேல்யூ வந்து இந்த ஏவையும் பியும் சியும் டியும் பொறுத்து இருக்குது. அப்படி இருக்குள்ளார ஏனுடைய வேல்யூ வந்து மேலே இருக்குது, மல்டிப்ளிகேஷன் இருக்குள்ளார ஏனுடைய வேல்யூ அதிகமாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்னுடைய வேல்யூ அதிகமாகும். ஓகேவா? ஏனுடைய வேல்யூ குறைஞ்சிச்சுன்னா எக்ஸ்னுடைய வேல்யூ குறையும். அதே போல் பிக்கும் அதே தான். ஏன்னா மேலே மல்டிப்ளிகேஷன் இருக்குது. பினுடைய வேல்யூ அதிகமாச்சுன்னா எக்ஸ்னுடைய வேல்யூ அதிகமாகும். பினுடைய வேல்யூ குறைஞ்சிச்சுன்னா எக்ஸ்னுடைய வேல்யூ குறையும். ஓகேவா? ஏபி ரெண்டுத்தினுடைய வேல்யூ அதிகமாச்சுன்னா எக்ஸ்னுடைய வேல்யூ ரொம்பவே அதிகமாகும். ஏன்னா அது மல்டிப்ளிகேஷன், ஏபி மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஏபினுடைய வேல்யூ குறைஞ்சிச்சுன்னா ரொம்பவே இந்த எக்ஸ்னுடைய வேல்யூ குறைய ஆரம்பிக்கும். ஓகேவா? இதை நம்ம டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் அப்படின்னு சொல்கிறோம்ப்பா. டைரக்ட்லினா நேராக இருக்குது. ஏனுடைய வேல்யூ அதிகமாச்சுன்னா எக்ஸ்னுடைய வேல்யூ அதிகமாகும். பினுடைய வேல்யூ அதிகமாச்சுன்னா எக்ஸ்னுடைய வேல்யூ அதிகமாகும். ஏ இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு எக்ஸ், பி இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு எக்ஸ். ஏன் சொல்கிறேன்னா ஒன்று அதிகமாச்சுன்னா ஏனுடைய வேல்யூ அதிகமாச்சுன்னா எக்ஸ்னுடைய வேல்யூ அதிகமாகும். ஏனுடைய வேல்யூ குறைஞ்சிச்சுன்னா அதே போல் எக்ஸ்னுடைய வேல்யூவும் குறையும். இதான் நம்ம டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் அப்படின்னு சொல்கிறோம். இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷன் இருக்குது. சினுடைய வேல்யூ அதிகமாச்சுன்னா எக்ஸ்னுடைய வேல்யூ குறையும். சினுடைய வேல்யூ கம்மியாச்சுன்னா எக்ஸ்னுடைய வேல்யூ அதிகமாகும். அதே போல தான் டியும். ஓகேவா? டினுடைய வேல்யூ கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்னுடைய வேல்யூ அதிகமாகும். டினுடைய வேல்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா எக்ஸ்னுடைய வேல்யூ கம்மியாகும். இதை இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வார்த்தையை கவனிங்க. இன்வெர்ஸ்னா தலைகீழ், டைரக்ட்னா நேரடியாக, இன்வெர்ஸ்னா தலைகீழ். ஏனுடைய வேல்யூ அதிகமாச்சுன்னா அதுக்கு தலைகீழ் வந்து கம்மியாகிறது, எக்ஸ் கம்மியாயிடும். ஏனுடைய வேல்யூ சினுடைய வேல்யூ கம்மியாக இருந்துச்சுன்னா எக்ஸ்னுடைய வேல்யூ அதிகமாக இருக்கும், தலைகீழ். ஓகே? இதை இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷன் சொல்கிறாங்க. மேலே இருக்கிறது நம்ம டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல். அப்படின்னா நீங்கள் இந்த ஃபார்முலாவுக்கு வாங்கப்பா. ஃபோர்ஸ் அதிகமாச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் இருக்குது, டார்க் அதிகமாகும், டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல். ஓகேவா? அதே போல் டிஸ்டன்ஸ் அதிகமாச்சுன்னா டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல். டிஸ்டன்ஸ் அதிகமாச்சுன்னா டார்க்கும் அதிகமாகும். ஓகேவா?
அதாவது நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஸ்பானரை இங்கே பிடிச்சி தள்ளலாம், அதே இங்கே பிடிச்சி தள்ளலாம். ஓகே, இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து அளக்கிறது தான் டிஸ்டன்ஸ். ஓகே, இங்கேருந்து நீ அது இந்த இங்கே பிடிச்சி தள்ளக்கூடாது, இந்த டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும். அதுவே இங்கே பிடிச்சி தள்ளக்கூடாது, இந்த டிஸ்டன்ஸ் அதிகமாகிடும். ஓகேவா, அப்படி அதிகமாகக்குள்ள டார்க்னுடைய வேல்யூ அதிகமாகும். ஆனால் இங்கே இந்த டிஸ்டன்ஸை சாதாரணமாக விளக்கலை, முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அதை கண்டிப்பாக நீ பிரில்லியண்ட்டாக இருந்தால் மட்டுமே தான் அதை புரிஞ்சிக்க முடியும். இந்த டிஸ்டன்ஸை இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து நம்ம எங்கே பிடிச்சி தள்ளுறோமோ அந்த டிஸ்டன்ஸ் நீங்கள் நினச்சிக்காதீங்க. அந்த டிஸ்டன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இட் இஸ் எ பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அதனால சொல்கிறாங்க பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் பாயிண்ட் ஆஃப் ரொட்டேஷன். பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எப்படி அதை விளக்குறாங்கன்னா, அது எப்படி சொல்கிறாங்கன்னா, பாயிண்ட் ஆஃப் ரொட்டேஷன்லேருந்து நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கணும்ல, அந்த ஃபோர்ஸுக்கு லைன் ஆஃப் ஆக்ஷன் ஒன்று வரைங்க. அந்த லைன் ஆஃப் ஆக்ஷனுக்கு பர்பண்டிகுலராக போய் ரீச் ஆகணும். நான் என்ன பண்ணுறேன், ஃபோர்ஸை இப்படி கொடுக்குறேன்பா. ஓகே, நான் என்ன பண்ணலான்னா ஃபோர்ஸ் இப்படியும் கொடுக்கலாம். அது இந்த இடத்துல நான் கொடுக்க போகிறேன். ஃபோர்ஸை இப்படியும் கொடுக்கலாம், இப்படியும் கொடுக்கலாம், இப்படியும் கொடுக்கலாம். ஓகே, நான் இப்படி கொடுத்தேன்னா அந்த ஏரோ மார்க் இப்படி வரையும்ப்பா. இதுக்கு பேர் தான் லைன் ஆஃப் ஆக்ஷன். ஃபோர்ஸ் எந்த பக்கம் எந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுதோ அதுக்கு வரையப்படுகின்ற கற்பனையாக வரையப்படுகின்ற கோட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம், லைன் ஆஃப் ஆக்ஷன். நீ இப்படி கொடுத்தனா அந்த லைன் ஆஃப் ஆக்ஷன் இப்படி இருக்கும், இப்படி கொடுத்தனா லைன் ஆஃப் ஆக்ஷன் இப்படி இருக்கும். ஓகே, நான் என்ன பண்ணுறேன், ஒரே ஒரு இது மூணுமே லைன் ஆஃப் ஆக்ஷன். நான் எந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸை கொடுக்குறேன்றதை பொறுத்து. ஓகே, இன்கேஸ் நான் என்ன பண்ணுறேன், லைன் ஆஃப் ஆக்ஷன் இதுவாக எடுத்துக்கிறேன். இந்த லைன் ஆஃப் ஆக்ஷனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன், கற்பனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, இந்த லைன் ஆஃப் ஆக்ஷனுக்கும் பாயிண்ட் ஆஃப் ரொட்டேஷன், இதான் பாயிண்ட் ஆக்சிஸ், இதான் பாயிண்ட் ஆஃப் ரொட்டேஷன் அல்லது ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் சொல்கிறோம். இந்த பாயிண்ட் ஆஃப் ரொட்டேஷன்லேருந்து ஒரு லைன் ஒன்று வரைங்க. அந்த லைன் வந்து 90 டிகிரியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம டின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா, இன்னொரு விஷயத்துக்கு கவனிங்க. இன்கேஸ் லைன் ஆஃப் ஆக்ஷன் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னப்ப அந்த லைன் எப்படி போகும், இப்படி போகும். நீ பர்பண்டிகுலர் லைன் வரையணும்னா ஆல்மோஸ்ட் இப்படி வரையணும். ஓகே, இப்படி வரைஞ்சதுன்னா இது என்ன ஆயிடுது, இதை விட டிஸ்டன்ஸ் குறைஞ்சிடுதுப்பா. இதோட டிஸ்டன்ஸ் குறைஞ்சிடுது. அப்படின்னா என்ன ஆகும்னா டிஸ்டன்ஸ் குறையும். டிஸ்டன்ஸ் குறைஞ்சுன்னா என்ன ஆகிடும், டார்க்கு கம்மியாகும். ஓகேவா, அதே போல் நீ இப்படி கூட லைன் ஆஃப் ஆக்ஷனை கொடுக்கலாம் எப்படி வந்துடும். அப்படி பர்பண்டிகுலர் லைன் வரைஞ்சா எப்படி வரையும், இதுவே குறைஞ்சிரும்பா. பாருங்க, இந்த 3 லைன் வரைஞ்சிருக்கேன். இந்த 3 லைனில் எது ரொம்ப லென்த் அதிகம்னா இந்த நடுவில் வரையப்பட்ட லைன் தான் லென்த் அதிகத்தை கொடுக்குது. ஓகேவா, அதாவது நான் என்ன சொன்னேன், டியை பற்றி நான் விளக்கிக்கிறேன். டினா என்ன, அது ஒரு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, அது வெறும் டிஸ்டன்ஸ் சொல்லாதீங்க, பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸை எப்படி வரையணும் அப்படின்னா, லைன் ஆஃப் ஆக்ஷனுக்கும் பாயிண்ட் ஆஃப் ரொட்டேஷன்லேருந்து அந்த லைன் ஆஃப் ஆக்ஷனுக்கு ஒரு கோடு ஒன்று வரைங்க. நீ நிறைய கோடுகள் வரையலாம்ப்பா, இப்படி வரையலாம், இப்படி வரையலாம், இப்படி வரையலாம், இப்படி வரையலாம், எப்படி வேணா வரையலாம். ஆனால் ஏதோ ஒரு கோடு மட்டும்தான் 90 டிகிரியை ஏற்படுத்தும். ஏதோ ஒரு கோடு மட்டும்தான் 90 டிகிரி ஏற்படுத்தும். இது எல்லா கோடும் இதை விட 90 டிகிரியோட அதிகமாக இருக்கும்பா, 95 அப்படின்னு இருக்கும். இது 90 விட கம்மியாக இருக்கும். ஆனால் ஒரே ஒரு கோடு மட்டும் தான் 90 டிகிரி ஏற்படுத்தும். அந்த டிஸ்டன்ஸை மட்டும் மெஷர் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அந்த டிஸ்டன்ஸ் தான் நமக்கு மல்டிப்ளை பண்ணுறோம். அதனால் டார்க் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ்னு முதல்ல சொன்னேன். அப்படி சொல்லாமல் இந்த மாதிரி சொல்லுங்கள், ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ்னு சொல்லுங்கள். அந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டாங்கன்னா இப்படி சொல்லுங்கள், லைன் ஆஃப் ஆக்ஷனுக்கும் பாயிண்ட் ஆஃப் ரொட்டேஷன்லேருந்து ஒரு பர்பண்டிகுலர் லைன் வரையக்குள்ளார அந்த டிஸ்டன்ஸை தான் நாம் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த பாயிண்ட் ஆஃப் ரொட்டேஷன்லேருந்து இந்த லைன் ஆஃப் ஆக்ஷனுக்கு பர்பண்டிகுலர் லைன் வரைங்க. அது ஒரே ஒரு லைனாக மட்டும்தான் இருக்க முடியும், நிறைய லைனாக இருக்க முடியாது. ஓகேவா, நீங்கள் கொடுக்குற ஃபோர்ஸையும் இப்படி சொல்லிடுறேன், நீங்கள் கொடுக்குற ஃபோர்ஸு இந்த போல் சர்க்குலர் ஆர்பிட்டல் ரொட்டேட் பண்ண வச்சா மட்டுமே தான் அந்த ஃபோர்ஸால் மேக்ஸிமமாக இருக்க முடியும். ஏன்னா நீ இந்த டைரக்ஷன் கொடுத்தா அது ரொட்டேட் பண்ண ஆரம்பிச்சிடும், அப்போ தான் அது மேக்ஸிமமாக இருக்க முடியும். நீ ஃபோர்ஸ் இப்படி கொடுத்தாலோ அல்லது இப்படி கொடுத்தாலோ அது வந்து எஃபெக்டிவாக இருக்காது. ஓகேவா, இன்னும் தெளிவாக சொன்னால் நீங்கள் கொடுக்குற ஃபோர்ஸ் இது ரொட்டேட் தானே ஆக போகுது, அந்த ரொட்டேஷனுக்கு டேஞ்சென்ட்டாக இருக்கணும். ஓகே, அந்த சர்க்கிளுக்கு டேஞ்சென்ட்டாக இருக்கலாரு அது இன்னும் எஃபெக்டிவாக ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். அதனால்
இங்கே டைரக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஓகே, டைரக்ஷனை பொறுத்து தான் இந்த டார்க் அமையுது, எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குது. அதனால் டேஞ்சன்னா என்னன்னு சொல்கிறேன். ஒரு சர்க்கிள் இருக்குது, இந்த சர்க்கிளுக்கு நான் ஏதோ ஒரு கோடு வரைகிறேன். அந்த கோடு வந்து கண்டிப்பாக சர்க்கிளினுடைய ஒரே ஒரு பாயிண்ட்டை தொட்டுட்டு போச்சுன்னா அந்த லைனுக்கு பேர் டேஞ்சன். ஓகே, இந்த லைனுக்கு பேர் டேஞ்சன் கிடையாது. ஏன்னா அந்த சர்க்கிளினுடைய 2 பாயிண்ட்டை தொட்டுட்டு போகுது. நான் இப்படி வரைகிறேன், இதுவும் டேஞ்சன் கிடையாது. ஏன்னா 2 பாயிண்ட்டை தொட்டுட்டு போகுது. நான் இந்த பொருளை ரொட்டேட் பண்ணுறேன், ரொட்டேட் பண்ண ஒரு சர்க்கிள் ஒன்று உருவாகுது. நான் கொடுக்குற ஃபோர்ஸ் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா டேஞ்சண்ட்டாக இருக்கணும். நான் இப்படி கொடுக்கலாரு அதுனா இன்னும் 2 பாயிண்ட்டை கட் பண்ணிட்டு போயிடும். இப்படி கொடுத்தனா அது 2 பாயிண்ட்டை கட் பண்ணிட்டு போயிடும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது எஃபெக்டிவாக நம்மளால் ரொட்டேட் பண்ண முடியாது. ஓகேவா, இங்கே நாம் பேசக்குள்ளார இந்த டார்க்கை பற்றி பேசக்குள்ளார கண்டிப்பாக இங்கே டைரக்ஷன் இருக்குது. அதனால் டார்க்கை வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, வெக்டார் குவான்டிட்டி என்ன ஞாபகம் இருக்குது, அங்கே மேக்னிடியூடும் இருக்கும் டைரக்ஷனும் இருக்கும். ஓகேவா, சரி. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோர்ஸ்னுடைய இந்த டார்க்னுடைய எஸ் யூனிட்டை எதை எடுத்துக்கிறாங்கன்னா நியூட்டன் மீட்டர்னு எடுத்துக்கிறாங்க. ஓகே, நியூட்டன் மீட்டர் என்னன்னா இது எப்படி வருது அப்படின்னா ஃபோர்ஸ்னுடைய எஸ் யூனிட் நம்ம நியூட்டன் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகே, அதனால் நியூட்டனை போட்டோம் இன்ட்டு டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ்ன்றது நம்ம லென்த் தான். லென்த்தோட எஸ் யூனிட் என்னன்னு சொன்னோம்ப்பா, லென்த்தோட எஸ் யூனிட் வந்து மீட்டர். அதனால் மீட்டர் போட்டேன், நியூட்டன் மீட்டர் போட்டேன். அதனால் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் டார்க்னு சொல்லலாம். அந்த டார்க்கை வந்து ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் சொல்கிறாங்க. அதனுடைய எஸ் யூனிட் என்னன்னா நியூட்டன் மீட்டர். இது ஒரு வெக்டார் குவான்டிட்டி, இதுக்கு டைரக்ஷன் உண்டு. அந்த டைரக்ஷன் என்னன்னு சொல்கிறேன் கவனிங்க. இந்த பொருள் வந்து ரொட்டேட் ஆகுது, நாம் என்ன பண்ணுறோம் கொடுக்குற ஃபோர்ஸ் அது ரொட்டேட் ஆகுது. இந்த டார்க்குடைய டைரக்ஷன் எதுன்னா இந்த பிளேன், இது ஒரு பிளேன், இது ரொட்டேட் ஆகக்குள்ள ஒரு பிளேனை உருவாக்கும். பிளேனா ஒரு தளம், அந்த தளத்துக்கு எப்பயுமே அந்த டைரக்ஷன் பர்பெண்டிகுலராக இருக்கும். ஓகே, ஏன் பர்பெண்டிகுலர்ன்றதை நீங்கள் ஹையர் கிளாஸ் போகக்குள்ள இன்னும் கிளியராக புரிஞ்சுக்கலாம். ஆனால் இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, இதனோட டைரக்ஷன் என்ன, டார்க்னுடைய டைரக்ஷன் எதுன்னு பார்க்கலார. இது வந்து ஒரு பிளேன் ரொட்டேட் பண்ணுறது ஒரு பிளேனை உருவாக்குது. கற்பனையாக ஒரு பிளேன் இப்படி இந்த பொருள் ரொட்டேட் ஆகும், இங்கே ஒரு பிளேன் இருக்குது. அந்த பிளேனுக்கு பர்பெண்டிகுலரான டைரக்ஷன், பர்பெண்டிகுலர் 90 டிகிரி பர்பெண்டிகுலரான டைரக்ஷனில் அந்த டார்க்னுடைய டைரக்ஷன் அமையும். ஓகேவா, சரிப்பா. நம்ம என்ன பார்த்தோன்னா மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம். மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்னால் நம்ம வந்து டேர்னிங் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸை அளக்கிற ஒரு மெத்தடுக்கு பேர் தான் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதை டார்க் அப்படிங்கிற வார்த்தையில் சொல்லி நம்ம சொல்கிறோம். ஓகேவா, நீங்கள் இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு செவுத்தை தொலைக்கிற ட்ரில்லர் வாங்க போகிறீங்கப்பா, ட்ரில்லர் வாங்க போகிறீங்க. நிறைய பேர் இந்த ஆணி அடிக்கிறதா ஒரு ட்ரில்லர் ஒன்று போகிறாங்க தெரியுமா, அந்த ட்ரில்லரை வாங்கக்குள்ளார அது நல்லா எஃபெக்டிவான ட்ரில்லராக இல்லான்னு பார்க்கக்குள்ளார நீங்கள் என்ன முதல்ல கேட்கணும், இதோட டார்க் என்னன்னு கேட்பாங்கப்பா. அந்த டார்க் என்னன்னு கேட்டாங்கன்னா அந்த டார்க்குடைய வேல்யூ அதிகமாக இருந்துச்சு, அது நல்லா எஃபெக்டிவானது. அதே போல் கார் வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த கார் சடனாக அது பிக்கப் ஆகிற காராக இருந்துச்சுன்னா நீங்கள் டார்க்கை பற்றி கேட்டாகணும். நீங்கள் வந்து ஒரு கார் லவர், நீங்கள் வந்து காரை வந்து அதிகமாக விரும்புகிறீங்க அப்படின்னா காரில் வந்து 2 பேர் இருப்பாங்க. இப்போ காரை விரும்புகிறவங்க, ஒருத்தவங்க வந்து அப்படியே ஸ்மூத்தாக ஓட்டிகிட்டு போகிறவங்க இருப்பாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஷார்ட் டைமில் ஹை ஸ்பீடை உருவாக்கணுன்ற மாதிரி நினைப்பாங்கப்பா. நீ 2வது ரகமாக இருக்குது அப்படின்னா நீ வாங்க போகிற காரினுடைய போய் கேட்கலார இந்த காரினுடைய டார்க் என்னன்னு கேட்கணும். ஏன் டார்க் என்னன்னு கேட்கணும்னா டார்க்னா என்னது, அது ரொட்டேட் ஆகிற ஸ்பீடை பற்றி, அது எவ்வளோ வேகமாக ரொட்டேட் ஆகுதுன்றதான் டார்க். ஓகேவா, நீ டார்க் அதிகமாக இருக்க கார் வாங்கக்கூடாது, உன்னால் ஷார்ட் டைமில் ஹை ஸ்பீடில் உன்னால் போக முடியும். ஓகே, ஒரு சில பேர் கன்சம்ஷனுக்காக காரை ஓட்டுவாங்க, அதை அதிக தூரம் போனால் ஆனால் பெட்ரோல் கம்மியாக இருக்கணும்னா டார்க்குடைய வேல்யூ கம்மியாக இருந்துச்சுன்னா தான் நாம் அந்த மாதிரி காரை செலக்ட் பண்ணி வாங்குவோம். ஓகேவா, சரிப்பா, அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.